இன்றைக்கி நம்ம ஏஎல்பியோட நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏஎல்பின்னா என்னென்னா, ரயில்வே போர்டிலேருந்து அசிஸ்டண்ட் லோக்கோ பைலட்டுக்கான ரெக்குவயர்மெண்ட்டு தான் இது. இதை யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்போ அப்ளை பண்ணணும், லாஸ்ட் டேட் எப்போ, இதெல்லாம் பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். முழுசாக பாருங்கள். அசிஸ்டண்ட் லோக்கோ பைலட்டுக்கு அப்ளிகேஷன் சப்மிஷன் டேட் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா April 4th 2025. அதுவே க்ளோசிங் டேட் எப்போனா May 11. ஸோ எவ்வளோ சீக்கிரம் உங்களால் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணும்போது நமக்கு சர்வர் இஷ்யூஸ்லாம் வரும். அதை தவிர்க்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணக்கூடிய கடைசி நாள் எப்போனா 13th May. அதுக்குள்ளே நீங்கள் ஃபீஸை பே பண்ணிடணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது மாடிஃபை பண்ணணும், இல்லை ஏதாவது சம் கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது 14th Mayலேருந்து 23 Mayக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பண்ணி முடிச்சிடணும். நீங்கள் க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் அப்புறம் நீங்கள் சூஸ் பண்ண ஆர்ஆர்பி ஜோனையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. மற்றபடி உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏஎல்பியோட ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருக்குன்னா நியர் 20,000 கிட்ட இருக்குது. இது ஜஸ்ட்டு 7th பே தான். 8th கமிஷன் பே வந்துச்சுன்னா உங்களுக்கு அதை விட அதிகமாகவே வரும். இது இனிஷியல் பே தான். இது இன்னுமே அதிகமாக தான் ஆகும். அது இல்லாமல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு A1 கொடுத்துருக்காங்க. இட்ஸ் மீன் உங்களுக்கு விஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்கக்கூடாது, கண்ணில் எந்த ப்ராப்ளமுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு விஷன் ரொம்ப கிளியராக இருக்கணும். இந்த போஸ்டிங்க்கு ஐ ப்ராப்ளம்ஸோ இல்லைன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சோ செலக்ட் பண்ண மாட்டாங்க. டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 9,970. இது ஜோன் வைஸ் சேஞ்ச் ஆகும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஜோனை சேஞ்ச் பண்ண முடியாதுன்றதால கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஜோனை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு போஸ்டிங் போட்டு ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு மேலே தான் உங்களுக்கு வேறு ஜோன் மாற்றுவாங்க. நீங்கள் அங்கே தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றதால உங்களுக்கு எங்கே ப்ரிஃபரன்ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரயில்வே போர்டில் எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நீங்கள் ஒன் டைம் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்தடுத்து வரக்கூடிய எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னாலும் இந்த அக்கௌண்ட்டை வச்சே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரியேட்டட் அக்கௌண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதில் ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ணவே முடியாது. ரொம்ப சிம்பிள் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேம், மதர் நேம், ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் மெட்ரிகுலேஷனோட ரோல் நம்பர் கேட்பாங்க, சர்டிஃபிகேட்டோட சீரியல் நம்பர் கேட்பாங்க. இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. அதுவும் 1க்கு 3 times வந்து அவங்க கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, கரெக்ஷன் கன்ஃபர்மேஷன். கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். க்ரியேட் அன் அக்கௌண்ட்டை கொடுங்க. இப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர், தென் இமெயில் ஐடி, இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதா கொடுங்க. ஏன்னா அதுதான் நமக்கு ஓடிபி வரும். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 to 30 years தான். ஆனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 yearsம், ஓபிசிலேயே நான் க்ரீமி லேயர்ஸாக இருந்தீங்கன்னா 3 yearsம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ரெசன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் கையில் வச்சுருக்கணும். ஏன்னா அதுதான் அவங்க கேட்பாங்க. ஓபிசியில் நான் க்ரீமி லேயர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஜோனில் ஒரு முறை தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் நிறைய ஜோன் இருக்குது, நம்ம நிறைய வாட்டி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிடும். இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 250 rupees தான். அது யாருக்குன்னா பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ், இவங்க எல்லாருக்குமே 250 rupees தான். அந்த 250 rupeesம் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் சிபிடி அட்டென்ட் பண்ணிட்டாலே அந்த 250 உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. மிச்சம் எல்லாருக்குமே 500. ஆனால் அவங்களுக்குமே 400 ஃபஸ்ட்டு சிபிடி அட்டென்ட் பண்ணும்போது திருப்பி ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஆன்லைனில் மட்டும்தான் ஃபீஸை பே பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கோ இல்லைனா டெபிட் ஆர் கிரெடிட் கார்ட்ஸோ இல்லை யூபிஐ எது வேணாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால் ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு 5 stages ப்ராசஸ் CBT 1 அண்ட் CBT 2, தென் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதுதான் அந்த 5 stagesம்.
ஏஎல்பி அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துடலாமா? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இந்த டைப்பில் நீங்கள் வரும்போது எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், வயர்மேன், ஆர்மேச்சூர் அண்ட் காயில் விண்டர், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக். இதில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிப்ளமோ பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இதுலேயும் எலக்ட்ரானிக் மெக்கானிக் அண்ட் எலக்ட்ரானிக் ரேடியோ அண்ட் டிவி இவங்க கொடுத்த குவாலிஃபிகேஷன் கீழே நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அது நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி. ஆனால் அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்க டிகிரி ஹோல்டர்ஸோ இல்லை டிப்ளமோ ஹோல்டர்ஸோ தயவு செஞ்சு இதில் அப்ளை பண்ணாதீங்க. அப்ளிகேஷன் ரிஜெக்ட் தான் ஆகும். இந்த எக்ஸாமை ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். www.indianrailway.gov.in இந்த வெப்சைட்டில் கரெக்டாக செக் பண்ணி போடுங்க. ஒவ்வொரு ஜோனுக்கான வெப்சைட்டையும் இதில் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லை பர்டிகுலராக வேணும்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணி விடுறேன். ஆர்ஆர்பியோட ஏஎல்பி எக்ஸாம் 13 ரீஜனல் லாங்குவேஜில் நடக்குது. நீங்கள் தமிழில் எழுதணும்னு நினச்சாலும் தாராளமாக அட்டென்ட் பண்ணி எழுதலாம். எந்தெந்த ஜோனுக்கான டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்றத இந்த டேப்லெட் காலமில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மோஸ்ட்லி நம்ம சென்னை தான் சூஸ் பண்ணுவோன்றதால சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 362 வேக்கன்சி அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது கம்மியான வேக்கன்சின்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அந்த வேலை உங்களுக்கும் கிடைக்கலாம். நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஜாப் வேக்கன்சி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you in the next video. Bye-bye.